friends, welcome to Madras Samayal. இன்னைக்கு நம்ம Madras Samayalல Gulab Jamun எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே khoya வச்சு பண்ணிருக்கோம், அப்புறமா milk powder வச்சு பண்ணிருக்கோம். இன்னைக்கு வந்து நம்ம bread வச்சு பண்ண போறோம். அதனால இத வந்து ரொம்ப சுலபமா சீக்கிரமா செஞ்சிரலாம். இந்த Gulab Jamun பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சர்க்கரை பாகு தயார் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு panல 1 கப் சர்க்கரை, 200 கிராம் சர்க்கரை, கூடவே 1 கப் தண்ணி. ரெண்டையும் சேர்த்துட்டு இது கொஞ்ச நேரம் சூடாகட்டும். நமக்கு வந்து ஒரு சிறு கம்பி பதம் வந்தா போதும், ஒரு கம்பி பதத்தை தாண்டக்கூடாது. நம்ம கைக்கு நடுவுல வச்சு பார்த்தா இந்த மாதிரி வரணும். ஒரு சிறு கம்பி பதம் இது. இப்போ இதில் வாசனைக்காக 3 ஏலக்காவை தள்ளி வச்சுருக்கேன். கூடவே கொஞ்சம் குங்குமப்பூ சேர்க்கலனாலும் பரவாயில்ல, இது வந்து ஆப்ஷனல் தான். கடைசியாக கொஞ்சம் எலுமிச்சை பழத்தோட சாறு. எலுமிச்சை பழத்தோட சாறு ஏன் சேர்த்துக்கிறோன்னா, சர்க்கரை பாகு ஆறுனதுக்கு அப்புறமா சில நேரம் வந்து கட்டியாக இருக்கும். அதை தடுக்கிறதுக்காக தான் எலுமிச்சை பழத்தோட சாறு சேர்த்துக்கிறோம். ரொம்ப வேண்டாம், கொஞ்சமாக போதும். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஜாமுன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு நான் இன்றைக்கி 8 ஸ்லைஸ் பிரெட் எடுத்திருக்கேன். இதோட ஓரங்களை வெட்டிடலாம், இது நமக்கு தேவையில்லை. கத்தி வச்சு இந்த ஓரங்களை அழகாக வெட்டிடுங்க. அப்புறமா இதை வந்து சின்ன சின்ன துண்டுகளாகவும் வெட்டி வச்சுக்கோங்க. மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு இதை வந்து ரொம்ப நேரம் அரைக்கணும்னு அவசியம் இல்லை, 1-2 பல்ஸ் கொடுத்தா போதும். பாருங்கள், இந்த மாதிரி. அடுத்தது இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து இதை வந்து நம்ம நல்லா பிசைஞ்சிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து இதை வந்து நல்லா கலந்துருங்க. 8 ஸ்லைஸ் ப்ரெட்டுக்கு கிட்டத்தட்ட 4 டேபிள் ஸ்பூன் போல் பால் தேவைப்படும். நான் வந்து கரெக்டாக 4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நல்லா ஸ்மூத்தாக வர்றது வரைக்கும் இதை வந்து நம்ம பிசையணும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இப்போது இதிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சின்ன சின்ன பந்தாக உருட்டிடுங்க. கிட்டத்தட்ட நமக்கு வந்து 12 ஜாமுன் கிடைக்கும். உருட்டும்போது எந்த கிராக்கும் இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக உருட்டி வச்சுக்கோங்க. அப்போ தான் பிரியாது, இல்லைனா வந்து எண்ணெயில் போட்டு பொரிக்கும்போது பிரிஞ்சிரும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஸ்மூத்தாக உருட்டி வச்சுக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் ரொம்ப அழகாக உருட்டியாச்சு. எண்ணெயும் சூடாக இருக்குது, நம்ம போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் வந்து ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது, மிதமான சூடாக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ரொம்ப சூடாக இருந்துச்சுன்னா சீக்கிரமாக கரிஞ்சிரும். எண்ணெயில் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் வச்சு லைட்டாக கலந்து விட்டுட்டே இருங்க. அப்போ தான் எல்லா பக்கத்துலேயும் சமமாக கலர் வரும். இல்லைனா கீழே மட்டும் ப்ரௌன் ஆகிட்டே இருக்கும். அதுக்காக தான் இப்படி பண்ணுறோம். இப்போ அழகாக எல்லா பக்கமும் பொரிஞ்சு வந்திருக்கு. இதை எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். எடுத்ததும் இதை வந்து சர்க்கரை பாகில் சேர்த்துக்கோங்க. சர்க்கரை பாகும் கொஞ்சம் வெதுவெதுப்பாக இருக்கணும். ரொம்ப ஆறி போயிடுச்சுன்னா லைட்டாக சூடு பண்ணிக்கோங்க. ஒருவேளை சர்க்கரை பாகு கொஞ்சம் கெட்டியாயிடுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சிட்டிங்கன்னா சரியாயிரும். டடா, நம்மளோட சுவையான குண்டு குண்டு ஜாமுன் சூப்பராக தயாராகியாச்சு. இது வந்து 3-4 மணி நேரம் ஜீராவில் நல்லா ஊறினதுக்கப்புறமா நம்ம சூப்பராக சாப்பிட்லாம். நீங்களும் கண்டிப்பாக இந்த பிரெட் ஜாமுனை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவை எறும்புகள் மலரட்டும்.